Hello students, uh, this question is from ordinary differential equation. Question என்னன்னா solve d minus 2 the whole square y is equal to 8 into e power 2x plus sin 2x plus x square. ஸோ இதில் எல்லா மெத்தடும் வந்துடுது e power 2x வந்துடுது sin 2x வந்துடுது x square. ஸோ 3 டேர்ம் இருக்குது ரைட் ஹேண்ட் சைடில். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து d minus 2 the whole square y இருக்குது. இப்போ இதை சால்வ் பண்ண போகிறோம். complete solution find out பண்ண போறோம். complete solution என்ன y is equal to cf plus pi. so first complementary function cf find out பண்ணனும். அடுத்து particular integral pi find out பண்ணனும். இதுல மூணு term with addition இருக்கு. அப்போ pi1 இந்த term pi2 இந்த term pi3. so மூணு pi's find out பண்ணனும். so first என்ன பண்ணலாம்னா இந்த d minus 2 the whole square வந்து a minus b the whole squareல பிரிச்சுக்கலாம். இப்போ பிரிச்சோம்னா d square minus 2 into 2d is 4d plus 2 square is 4 into y is equal to இந்த 8 உள்ள multiply பண்ணிக்கோங்க 8 e power 2x plus 8 sin 2x plus 8 x square. இப்போ ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எழுதுங்க. இந்த dக்கு பதிலாக m எழுதுங்க. dக்கு பதிலாக m எழுதணும்னா m ஸ்கொயர் மைனஸ் 4m plus 4 ஈக்குவல் டு இந்த டேர்ம் எதுவுமே எடுத்துக்கூடாது, ஜஸ்ட் ஈக்குவல் டு 0 போட்டுக்கணும். இப்போ இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ மல்டிப்ளை பண்ணால் 4 வரணும், ஆட் பண்ணால் -4 வரணும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் 4, ஆட் பண்ணால் -4னா -2 இன்ட்டு -2 இஸ் -4, -2 இன்ட்டு -2 வந்து +4. அப்போ இந்த -2 எப்படி எழுதலாம்னா m -2 m -2. ஸோ ஃபேக்டர்ஸ் என்னன்னா m -2 m -2 ஈக்குவல் டு 0. ஸோ m ஈக்குவல் டு 2,2. ஸோ ரெண்டு ரூட் வந்திருக்கு, ரெண்டு ரூட்டும் ரியல் ஈக்குவல் ரூட்டு. அப்போ ரியலும் ஈக்குவலாக இருந்ததுன்னா சிஎஃப் எப்படி எழுதணும்னா c1 plus c2x into e power இந்த ரூட்டுடைய 2x. ஸோ c1 plus c2x into e power 2x. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, சிஎஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ பிஐ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பிஐ வந்து ரைட் ஹேண்ட் சைடு வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆனால் பிஐ வந்து இப்போ 3 பிஐ இருக்குது. நான் ஃபஸ்ட்டு பிஐ1 எடுத்துக்கிறேன். ஸோ pi1 எப்படி எழுதணும்னா 1 by இந்த டேர்ம் d ஸ்கொயர் மைனஸ் 4d பிளஸ் 4. ஸோ எல்லா பிஐக்குமே 1 டிவைடட் பை இந்த டேர்ம் எழுதணும். அதாவது இந்த டேர்ம் இந்த சைடு வந்துச்சுன்னா டிவைடில் வந்துடும். ஸோ 1 டிவைடட் பை d ஸ்கொயர் மைனஸ் 4d பிளஸ் 4 இன்ட்டு 8 e பவர் 2x இன்ட்டு 8 e பவர் 2x. இப்போது இது எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மு. x உடைய கோஎஃபிஷியன்ட் வந்து 2. ஸோ x உடைய கோஎஃபிஷியன்ட் 2, அதுதான் a. ஸோ என்ன ரீப்ளேஸ் பண்ணால் டிக்கு பதிலாக ஏ ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ என்னோடய ஏ வந்து 2. ஸோ டிக்கு பதிலாக 2-ஐ ரீப்ளேஸ் பண்ணணும். டிக்கு பதிலாக 2-ஐ ரீப்ளேஸ் பண்ணால் இங்கே என்ன ஆகும், 1 பை டி ஸ்கொயர் 2 ஸ்கொயர் வந்து 4 மைனஸ் 4 இன்ட்டு 2 வந்து -8 ப்ளஸ் 4 இன்ட்டு 8 இ பவர் 2x. இப்போ 4 - 8 வந்து -4 ப்ளஸ் 4 என்ன ஆகிடும், 0 ஆகிடும். அப்போ டினாமினேட்டர் 0 ஆகிடுது. டினாமினேட்டர் 0 ஆயிடுச்சுன்னா அதை ஃபெயிலியர் கேஸ்ன்னு சொல்லுவோம். டினாமினேட்டரில் வேல்யூ வந்ததுன்னா அந்த பிஐ1 அப்படி ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஆனால் டினாமினேட்டரில் வேல்யூ வராமல் 0 வந்ததுன்னா அது ஒரு ஃபெயிலியர் கேஸ். அப்போ என்ன பண்ணணும்னா நியூமரேட்டரில் எக்ஸை மல்டிப்ளை பண்ணிவிட்டு டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ நியூமரேட்டரில் எக்ஸ் போட்டிருக்கேன். டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் டினாமினேட்டர் என்ன, டி ஸ்கொயர். டி ஸ்கொயர் வந்து 2d, டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ டி ஸ்கொயர் வந்து 2d மைனஸ் 4 இன்ட்டு 1. இந்த 4 கான்ஸ்டன்ட்டு, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். அப்போ 2d மைனஸ் 4. இப்போது டிக்கு பதிலாக என்ன பண்ணணும், சேம் 2 என்ன பண்ணணும், ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ சேம் 2 ரீப்ளேஸ் பண்ணணும்னா 2 இன்ட்டு 2 என்னென்னா 4. 4 மைனஸ் 4 அகெயின் 0 ஆகிடுது. திரும்பி ஃபெயிலியர் கேஸில் வந்துடுது. அப்போ திரும்பி ஃபெயிலியர் கேஸ் வந்ததுன்னா திரும்பி நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம்ல அந்த பிஐ எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி மேலே ஒரு எக்ஸ் இருக்குது, இன்னொரு எக்ஸை மல்டிப்ளை பண்ணி டினாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணு. அப்போ இன்னொரு எக்ஸை மேலே மல்டிப்ளை பண்ண எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்ன ஆகிடும், எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும். டினாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் 2d வந்து 2. 4-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இன்ட்டு 8 இன்ட்டு இ பவர் 2x. இந்த 8 2 4 டைம்ஸில் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ என்னுடைய பிஐ1 என்னன்னா 4x ஸ்கொயர் இ பவர் 2x. ஸோ இதுதான் பிஐ1. ஸோ பிஐ1 எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ட்ரிக்னாமெட்ரி ஃபார்ம் 8 sin 2x. இதை வந்து pi2ன்னு எடுத்துக்கலாம். சேம் திங் இதை அப்படியே டினாமினேட்டர் கொண்டு வந்துடுங்க. அப்போ 1 டிவைடட் பை டி ஸ்கொயர் மைனஸ் 4d ப்ளஸ் 4 இன்ட்டு 8 sin 2x. இப்போ நம்மளுடைய ஏ என்னென்னா இந்த இருக்க 2 தான் நம்மளுடைய ஏ. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 2. ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனுக்கு ஏ ஸ்கொயரை தான் ரீப்ளேஸ் பண்ணணும். 2 ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. 2 ஸ்கொயர் பண்ணால் 4.
ஸோ டி ஸ்கொயர் பொசிஷனில் மைனஸ் ஏ ஸ்கொயரை ரீப்ளேஸ் பண்ணுவோம். அப்போ எங்கே டி ஸ்கொயர் இருக்கோ அங்கே வந்து என்ன பண்ணுங்க, மைனஸ் ஏ ஸ்கொயர் என்னது 4. அப்போ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு -4. இந்த டேர்மில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் டி ஸ்கொயர் இருக்குது. அப்போ அந்த டி ஸ்கொயர் இருக்கிறதுல -4 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா -4 -4d, டியில் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது, +4 × 8 sin 2x. அப்போ என்ன ஆகிடுதுன்னா அந்த -4ம் +4ம் கேன்சல் ஆகிடுது. அப்போ -4ம் +4ம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா நம்மக்கிட்ட இருக்கிற என்ன டேர்ம் இருக்கும், வெறும் -4d மட்டும்தான் இருக்கும். அப்போ -4d இருக்குது. அப்போ 1/-4d × 8 sin 2x. ஆனால் எனக்கு டி ஸ்கொயர் பொசிஷனில் தான் ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஆனால் டினாமினேட்டில் டி தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணலான்னா மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை டி. ஸோ மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை டி, இந்த 8 தனியாக இங்கே எடுத்து வச்சுக்கோங்க. டி ஆஃப் sin 2x, டி ஆஃப் sin 2xனா டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் sin 2x. இப்போ டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டி இருக்கா, இங்கே ஒரு டி இருக்கா. அப்போ டி இன்ட்டு டி என்ன ஆகிடும், டி ஸ்கொயர் ஆகிடும். அப்போ மேலே நியூமரேட்டரில் டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் sin 2x இஸ் 2 cos 2x. கீழே இருக்க டி ஸ்கொயருக்கு பதிலாக -4 சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. அப்போ டி ஸ்கொயருக்கு பதிலாக -4 சப்ஸ்டியூட் பண்ணிட்டா இங்கே வந்து -4 × -4. அப்போ மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 4 4s are 16, மேலே 8 2s are 16. அப்போ அந்த டேர்ம்ஸ் கம்ப்ளீட்டாக என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ கம்ப்ளீட்டாக கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்னுடைய இது வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ 2 cos கேன்சல் ஆகிடும். ஸோ என்னுடைய PI2 வந்து கம்ப்ளீட்டாக cos 2x மட்டும்தான் இருக்குது. இப்போ cos 2x. ஸோ PI2 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ PI1ல் எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மு, எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்முக்கு டிக்கு பதிலாக எக்ஸ்போனென்ஷியலுடைய பவரை சப்ஸ்டியூட் பண்ணணும். இது நெக்ஸ்ட்டு PI2 வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்மு. இங்கே எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட்டை ஸ்கொயரை பண்ணி மைனஸாக சப்ஸ்டியூட், ஸோ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு -a ஸ்கொயரு. இங்கே வந்து d is equal to a. இப்போ தேர்டு வந்து பாலினாமியல் ஃபார்மு 8x². சேம் திங் இதை எடுத்துகிட்டு வாங்க. 1/d² -4d + 4 × 8/x². ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணணுமோ அதே மாதிரி தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ × 8x². இப்போ இதில் என்ன பண்ணணும்னா ஒரு 1 வேணும். ஏன்னா ஃபார்முலா வந்து 1 + x the whole inverse என்னன்னா 1 - x + x². ஸோ இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரதுக்காக இங்கே 1 வேணும். ஸோ 1 வேணும்னா இங்கேருந்து ஏதாவது ஒரு டேர்மை வெளியே எடுத்து 1. ஸோ நான் கான்ஸ்டன்ட் டேர்ம் எடுத்துக்கிறேன். ஸோ கான்ஸ்டன்ட் டேர்ம்லேருந்து 4 வெளியில் எடுத்துடுறேன். கான்ஸ்டன்ட் டேர்ம்லேருந்து 4 வெளியில் எடுத்தால் இது d²/4 ஆகிடும். இது -4d/4. நெக்ஸ்ட் இந்த 4/4 என்ன ஆகிடும், +1. இப்போ இந்த 8 தனியாக இந்த சைட் கொண்டு வந்துங்க, 8/4. இந்த 1 ஃபர்ஸ்ட் டேர்மாக எழுதிக்கோங்க. இந்த d²/4, இந்த 4d 4 4 4 கேன்சல் ஆகிட்டு -10. ஸோ 1 ப்ளஸ் கொண்டு வந்துட்டோமா. இப்போ எனக்கு 1 + x. இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குன்னா d²/4 - d. அப்போது டினாமினேட்டரை நியூமரேட்டரில் இன்வர்ஸ்ன்னு கொண்டு வந்துட்டு ப்ரொவைடட் உங்கள் ஃபர்ஸ்ட் டேர்ம் 1ஆக இருக்கணும். அதுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் டேர்ம் இப்போ 1ஆக மாற்றணும். இப்போ அது அப்படியே மேலே டினாமினேட்டரில் இருக்கிற நியூமரேட்டரில் எழுதுறீங்க, மேலே -1. அப்போ 1 + x the whole power -1 ஃபார்முலா என்னது, 1 - x + x². ஆல்டர்னேட்டிவ் ப்ளஸ் அண்ட் மைனஸ் வரணும். இங்கே என்ன டேர்ம் இருக்குது, x² இருக்கா. அப்போ x² வரைக்கும் டேர்ம் எழுதுனா போதும். ஸோ 1 - x x². இப்போது இதில் பார்த்தீங்கன்னா 8/4 என்னது 2. நெக்ஸ்ட்டு 1 ஃபார்முலா 1 எழுதுறீங்க. இப்போ எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, d²/4 - d இருக்கா. அப்போ மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக d²/4 - d ப்ளஸ் x²க்கு பதிலாக d²/4 - d the whole square. இப்போ 2 × இந்த 1 இந்த மைனஸ் உள்ள கொண்டு போனீங்கன்னா -d²/4. இந்த மைனஸ் உள்ள கொண்டு போனீங்கன்னா மைனஸ் மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் d ஆகிடும். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குன்னா a - b the whole square டேர்ம் இருக்குது. அப்போ a - b the whole square என்னது, a - b the whole square வந்து a² - 2ab + b². அப்போது இதில் வந்து ஏக்கு பதிலாக d²/4 இருக்குது. அப்போ a² என்ன வரும்னா d²/4 the whole square வரும். நெக்ஸ்ட்டு -2 a வந்து d²/4. நெக்ஸ்ட்டு b வந்து d மட்டும்தான். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் b² வந்து d². ஸோ இதான் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இதை வந்து d/4 மாறிடும். இது பார்த்தீங்கன்னா d/3 சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இது என்ன ஆகும்னா d² இருக்கும். இப்போ நம்முடைய ஃபங்க்ஷன் என்னென்னா x².
அப்போ differentiation of x square என்னது? differentiation of x square வந்து 2x. அப்போ second derivative of 2x என்னது? second derivative of x square என்னது? first derivative 2x ஆகும், second derivative 2 ஆகும். அப்போ third derivative of x square என்னது? third derivative 2 திரும்பி differentiate பண்ணா 0. அப்போ fourth derivative of x square என்னது? 0 தான். அப்போ இது எல்லாமே 0. அப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் வரைக்கும் தான் எனக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ இந்த டேர்ம் 0 ஆகிடும், இந்த டேர்மும் 0 ஆகிடும். அப்போ டி ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும். அதனால இந்த இடத்துல டி ஸ்கொயர் டேர்ம் மட்டும் எடுத்திருக்கேன், மற்ற ரெண்டு டேர்மும் நெக்லெக்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுங்க, இந்த ஒன் கூட எக்ஸ் ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ இந்த 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்புறம் டி ஸ்கொயர் பை 4ஓட எக்ஸ் ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணுங்க. அப்புறம் டி கூட எக்ஸ் ஸ்கொயர், அப்புறம் டி ஸ்கொயரோட எக்ஸ் ஸ்கொயர். இப்போ 1ஓட எக்ஸ் ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ண எக்ஸ் ஸ்கொயர். டி ஸ்கொயர் பை 4ஓட எக்ஸ் ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? செகண்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். செகண்ட் டெரிவேட்டிவ் எக்ஸ் ஸ்கொயர் 2. ஸோ இது டிஃப்ரென்ஷியல் 2 வருது, கீழே ஆல்ரெடி ஒரு 4 இருக்குது, அதனால 2/4 போட்டுருவாங்க. டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் என்னது? 2x. அப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் என்னது? செகண்ட் டெரிவேட்டிவ் எக்ஸ் 2. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 2/4 ப்ளஸ் 2 என்னன்னா ப்ளஸ் 3/2. ஸோ PI3 ஃபைனல் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம், நெக்ஸ்ட்டு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்ம், இப்போ பாலினாமியல். இந்த ஃபைனலாக கம்ப்ளீட் சொல்யூஷன் எழுதும். கம்ப்ளீட் சொல்யூஷன்னா y is equal to CF plus PI1 plus PI2 plus PI3. ஸோ CF என்னது? C1 plus C2x into e power 2x. PI1 என்னது? PI1 வந்து 4x square e power 2x. ஸோ அதை எழுதிடுவோம். PI2 என்னது? cos 2x. ஸோ cos 2x எழுதிடுவோம். PI3 என்னன்னா 2 into x square plus 2x plus 3/2. So that's all. So we found the complete solution for the second order differential equation. Thank you students. Have a great day.